டெல்லி விமான நிலையம் இயல்பு நிலையில் இயங்குவதாக விமான நிலைய நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் மூண்டிருக்கிறது. தற்போது அது தொடர்பாக மாறி மாறி இரு நாடுகளும் தாக்குதலிலும் ஈடுபட்டு இந்தியா பல்வேறு தாக்குதல்களை முறியடித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? முழு விவரங்கள் ராஜேஷ். வணக்கம். பகல்காம் தாக்குதல் என்பது கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் கிட்டத்தட்ட 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பலியானார்கள். இதையடுத்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் முப்படை தளபதிகளோடு பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஏனென்றால் பதட்டமான ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. எல்லையோர மாநிலங்களாக இருக்கக்கூடிய பஞ்சாப், குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது முப்படை தளபதிகளோடு பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து தொடர்ச்சியாக மோடி அவர்கள் இந்த முப்படை தளபதிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்குமே அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து அவர்கள் விவாதித்து வருகிறார்கள். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக இந்தியாவின் மீது பல்வேறு கட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அதற்கான பதிலடியை இந்தியா கொடுத்து வருகிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை தகர்த்தெறிந்திருக்கிறார்கள். இதே போல பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக இந்தியா ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது இந்த பிரதமர் மோடி தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஆலோசனையில் முப்படை தளபதிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அவர்கள் ஆலோசனை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல டெல்லியை பொறுத்த வரைக்குமே ஒரு பதட்டமான சூழல் இருந்தாலும் இயல்பான நிகழ்வுகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே வேலையில் இருக்க வேண்டும், விடுப்பின்றி வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சமயத்தில் தான் ட்ரோன் தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் ராஜஸ்தானில் முற்றிலுமாக ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் இந்த பதற்றமான சூழலின் காரணமாக ராஜஸ்தானுக்கு செல்லக்கூடிய 2 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 4 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 2 ரயில்களினுடைய நேரம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் என்பது தாமதமாக இயக்கக்கூடிய அந்த சூழல் என்பதும் இருக்கிறது. இப்படியான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு இந்திய அரசாங்கம் செய்து வருகிறார்கள். ராஜேஷ், குறிப்பாக இந்த பதற்றமான சூழ்நிலையில் ஊழியர்களுக்கும் விடுமுறைகள் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறைகள் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு என்னென்ன அறிவுறுத்தல்கள் அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள் ராஜேஷ். தொடர்ச்சியாக எல்லையோரம் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முழுமையாக மூடப்பட வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. அதே போல பதற்றமாக இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் கிட்டத்தட்ட 22 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இப்படியான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். அதே போல 3 மாநிலங்களில் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருளான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் இந்திய அரசாங்கம் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். பாகிஸ்தானுடைய அடுத்தடுத்த அந்த தாக்குதல்களை எவ்வாறு சமாளிப்பது, எதிர்கொள்வது என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குஜராத், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் காவல்துறையினர், சுகாதாரத்துறையினருக்கு விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியிலும் இதே நிலைமைதான். காவல்துறையினருக்கு விடுப்பு கிடையாது, சுகாதாரத்துறையினருக்கு விடுப்பு கிடையாது. அதனால் அனைத்து ஊழியர்களுமே விடுமுறையின்றி வேலை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அரசு ஊழியர்கள் தான் மிகவும் முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் இந்தியா இருக்கிறது. அதனால் அவர்களுடைய பங்கு அதிக பங்காக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்கள் எந்த விதமான விடுப்பும் இன்றி அவர்கள் வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மே 9 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற இருந்த அந்த பஞ்சாப் பல்கலைக்கழக தேர்வுகள் அனைத்துமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இம்மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய இந்த தொடர் தாக்குதல் காரணமாக டெல்லி தலைநகரில் உச்சகட்ட பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கும்
கூடுதல் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் செய்து வருகிறார்கள்.